ஓகே தோழர், இன்னொரு முக்கியமான கேள்வி. பொதுவாக அந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரை வைக்கக்கூடிய போதைய விமர்சனம், முக்கியமான விமர்சனம் என்றால் இந்த கூடுதல் தொகுதி கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துவதால் இந்த கூட்டணியானது 2026 அந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சிக்கல் வரும். இந்த கூட்டணி ஒரு 3 தேர்தல்களில் தொடர்ச்சியாக இணைந்து போட்டியிட்ட போதிலும் இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த கூடுதல் தொகுதி அளிக்கவில்லை என்றால் அதை மையப்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமியும் தாவேகாவும் அவர்கள் அந்த வெயிட் அண்ட் சீ என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றும், கூடுதல் தொகுதி கோரிக்கையால் திமுக கூட்டணி சிதறுவதற்கோ உடைவதற்கோ வாய்ப்பு இருக்குதா? அதாவது இளவு காத்த கிளியை போல இவர்கள் எடப்பாடியோ மற்றவர்களோ காத்து கொண்டு இருக்கட்டும், அது பிரச்சனை அல்ல. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நீங்க 67 இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலேயும் கூட்டணி இருந்திருக்குது. குறிப்பா 67 இருந்து வச்சுங்க, ஒரு கூட்டணி என்பது நீண்ட காலத்திற்கு நீடித்ததே கிடையாது. ஒரு வருஷம் அதிகபட்சமாக போனா ஒரு வருஷம் அந்த கூட்டணி இருக்கும். அதற்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ள விமர்சனங்கள் ஏற்பட்டு கூட்டணி உடைந்துவிடும். ஆனால் இப்பொழுது திமுக தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் கொள்கை பலத்தில் தான் இருக்கிறே தவிர வேறு காரணங்கள் அல்ல. கடந்த 15ஆம் தேதி சிதம்பரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, மரியாதைக்குரிய ஐயா இளைய பெருமாளுடைய சிலையை திறந்து வைத்து அந்த நூற்றாண்டு அரங்கத்தையும் திறந்து வைத்து பேசிய பொழுது மார்க்சியவாதிகள், பெரியார்வாதிகள், அம்பேத்கர்வாதிகள், காந்தியவாதிகள் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு கொள்கையோடு நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு கொள்கை பலத்தில் தான் இந்த அணி நீடித்துக் கொண்டு இருக்கிறது. கடந்த காலத்தில் அப்படிதான் வந்திருக்கிறது, தொடர்ந்து இது நீடிக்கும். இந்த சீட்டு பேரத்தில் முறிவு ஏற்படும் என்று ஒரு கற்பனை, இவர்களாக ஒரு கற்பனையான ஒரு கதையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டணி அப்படின்னா இடங்கள் எண்ணிக்கை, அடுத்தது தொகுதி, இவைகள் குறித்தெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு குழு அமைத்து, தலைமை தாங்குகிற திமுக ஒரு குழு அமைக்கும், மற்ற தோழமை கட்சிகள் தனித்தனி குழுக்களை அமைப்பார்கள். அந்த குழுக்கள் பேசி இது சுமூகமாக முடிக்கப்படும். கடந்த காலத்தில் அப்படித்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் நேரத்தில் சீட்டு பேரத்தில் முரண் ஏற்படும், அந்த முரண்பாடு ஏற்படுகிற பொழுது தங்களோடு வருவார்கள் என்று எதிர்பார்த்தால் இலவு காத்த கிளியாக இவர்கள் காத்து கொண்டிருக்கலாமே தவிர அது ஒன்றும் நடக்காது. மிக சுமூகமான முறையில் முடியும் என்று நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே தோழர், ஆனால் இந்த கூட்டணி அரசு தொடர்பான முழக்கங்கள் அது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா முதல் அண்ணாமலை வரை அது கூட்டணி அரசு தான். தமிழகத்தில் 2026 ஒரு வேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இந்த பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி அரசில் நாங்கள் பங்கேற்போம் என்ற துணியில் தான் அவர் கடந்த வாரம் வரை அந்த கருத்துக்களை தான் கூறுகிறார். நீங்கள் கூறியது போல இந்த அண்ணாமலையின் பேட்டியும் என்று அமித்ஷாவின் கருத்து தான் எங்களுக்கு வேதவாக்கு, ஆட்சியில் பங்கேற்பது உறுதி என்று கூறுகிறார்கள். இப்போ திமுகவிலும் அந்த ஆட்சியில் பங்கேற்பு, அந்த கூட்டணி அரசு என்ற ஒரு கோரிக்கை முழக்கம் அந்த 2ஆம் நிலை தலைவர்கள் மற்றும் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளிலும் அந்த கோரிக்கை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அது இன்னும் அந்த கூட்டணி அரசு என்ற முறை அமலுக்கு வரவில்லை என்றாலும் தமிழகத்தை சுற்றியுள்ள அது கேரளாவாக இருக்கட்டும், அது இப்போதைக்கு ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களிலும் இந்த கூட்டணி அரசு என்பது சாத்தியமாகி கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் இந்த கூட்டணி அரசு ஏற்படுவதில் என்ன பிரச்சனை, தயக்கம் இந்த பிரதான கட்சிகளுக்கு இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இதுல இடதுசாரி கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? கூட்டணி அரசு வேணுமா வேண்டாமா? எந்த தயக்கமும் இல்லை. அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இப்பொழுது இல்லை, அதற்கான தேவையும் இப்பொழுது எழவில்லை. அது எழுகிற பொழுது அது குறித்து நாம் பேசிக்கொள்ளலாமே தவிர இப்பொழுது கற்பனையான விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் யாரோ ஒருத்தர் சொல்ற கருத்துக்களின் அடிப்படையில் இது கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி கருத்துக்கள் சொல்லலாம். எல்லா அரசியல் கட்சிகளுமே தாங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் விரும்பும். அது தவறானதும் அல்ல. ஆனால் இப்பொழுது 2020 நடைபெறக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக எந்த அரசியல் கட்சியும் சொல்லவில்லை. திருமாவளவனே சொல்லியிருக்காரு, இது ஒரு கருத்து,
ஆனால் அதற்குரிய சூழல் இப்பொழுது தமிழ்நாட்டில் உருவாகவில்லை என்பதை அவர் ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி தொகுதிகள் எண்ணிக்கை என்று வருகிற பொழுது கூடுதலாக கேட்போம் என்று ஒரு கட்சி சொல்வது தவறல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சென்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலான இடங்களை கோரி பெற வேண்டும், கூடுதலான இடங்களில் நிற்க வேண்டும், கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஒரு இயல்பான கருத்து. அது அந்த கருத்தை தவறு என்று சொல்ல முடியாது. ஆமா, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விவாதம் இப்போதைக்கு இந்த பெருந்தலைவர் காமராஜர் தொடர்பான ஒரு கருத்து, விமர்சனபூர்வமான கருத்து திமுக துணை பொதுச் செயலாளர் மூலமாக எடுத்து வைக்கப்பட்டது. முதலமைச்சரும் இப்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியானது இந்த கூட்டணியை விட்டு வெளியேற தயாரா என்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போது ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை பிரிக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த பிரச்சார நோக்கம், அந்த பிரச்சார வியூகம் இது தொடர்ந்து அமைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு இந்த கூட்டணியின் ஒற்றுமை தான் காரணமா அல்லது இந்த கூட்டணியை உடைத்து விட்டால் வெற்றி சாத்தியம், அந்த வெற்றிக்கான சாத்தியம் மாறும் என்ற ஒரு கருத்து காரணமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி என்பது அரசியல் ரீதியாக ஒரு சக்தி வாய்ந்த வளம் பொருந்திய கூட்டணி. அது 2 நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில், கூட்டுறவு தேர்தல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை மீண்டும் நாங்கள் நிரூபிப்போம். இது பலமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் தாங்களால் வெற்றி பெற முடியாது என்பது பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், பிற மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். ஆகவே திரும்ப திரும்ப எதையாவது ஒன்றை சொல்லி கோயபுல்ஸ் சொல்வதை போல திரும்ப திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்குவதற்குள்ள ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். இவையெல்லாம் வெற்றி பெறாது. இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஒரு தெளிவான அரசியல் தெளிவோடு தான் இந்த அணியில் இருக்கிறமே தவிர அரசியல் தெளிவற்ற முறையில் எந்த கட்சியும் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், தமிழக வாழ்வு உரிமை கட்சியாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக எல்லா கட்சிகளுமே ஒரு அரசியல் தெளிவோடு, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு வகுப்புவாத கட்சி, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி, மதச்சார்பின்மை கொள்கையை நிராகரிக்கக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிற காரணத்தினால் எங்கள் மத்தியில் எந்த குழப்பத்தையும் இவர்களால் ஏற்படுத்த முடியாது.